இப்போது வெளியாகிற கருத்து கணிப்புகளை பார்க்கிற பொழுது தேசிய மக்கள் சக்திக்கு அதிகளவான செல்வாக்கு இருப்பதாகவும் அதற்கு கொஞ்சம் நெருக்கத்தில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கத்துக்கான ஆதரவு மக்கள் மத்தியில் இன்னும் ஒரு பூரணமான ஒரு செல்வாக்கினை அடையவில்லை, ஒரு கீழ்நிலையில் இருக்கிறது என்பது அண்மைக்கால ஆய்வுகளில் வெளிவந்திருக்கிற தகவல். இப்படி இருக்கையில் ஒரு ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு திராணி அரசாங்கத்துக்கு இருக்கிறது இல்லை? அது இன்னும் காலம் இருக்கிறது. நீங்கள் சொன்ன புள்ளி விவரத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதே சமயத்தில் நீங்கள் இந்த கிரைசிஸ் இருந்த நேரத்தில் இருந்த இது நீங்கள் சொன்ன ஐக்கிய மக்கள் சக்தியின் செல்வாக்கு, அதே போன்று தேசிய மக்கள் சக்தியின் செல்வாக்கு, அரசாங்கத்தின் செல்வாக்கு என்று அந்த புள்ளியையும் இப்போது இருக்கிற புள்ளியையும் பார்த்தால் ஜனாதிபதியின் கிராஃப் ஏறிக்கொண்டு தான் இருக்கும். அவர்களின் கிராஃப் இறங்கிக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். எனவே இன்னும் ஒரு வருட காலம் இருக்கிறது. ஜனாதிபதியிடம் தெளிவான ஒரு பார்வையும் திட்டமும் இருக்கிறது. இன்னும் ஒரு வாரத்திற்குள் IMF-இனுடைய 2வது பணம் கிடைக்கப் போகிறது, கிடைக்கப் போகிறது. அதே போன்று ஏனைய நிதி நிறுவனங்கள் கூட இலங்கைக்கு உதவி செய்வதாக உறுதியளித்திருக்கிறது. ஜனாதிபதி நம்பிக்கையோடு இருக்கிறார் பொருளாதாரத்தை சீர் செய்யலாம் என்று. இந்த குறுகிய காலத்திற்குள் இவ்வளவு தூரம் அவர் சீர் செய்ததே ஒரு பெரும் விடயமாக நான் பார்க்கிறேன். நான் அயோரா கான்ஃபரன்ஸுக்காக வெளிநாட்டு அமைச்சர்கள் எல்லோரும் இந்த நாட்டிற்கு வருகை தந்திருந்தார்கள். எனவே குறிப்பிட்ட சில நாடுகளினுடைய வெளிநாட்டு அமைச்சர்களை வரவேற்கும் பொறுப்பு என்னிடம் ஒப்படைக்கப்பட்டது. நான் ஏர்போர்ட்டிற்கு சென்று கட்டுநாயக்க விமான நிலையத்திலே அவர்களை வரவேற்றேன். அதிலே பங்களாதேஷினுடைய வெளிநாட்டு அமைச்சர் அவர்களை சந்தித்து பேசிக்கொண்டிருக்கிற போது இட் இஸ் அ மிரக்கிள் என்று சொன்னார். இந்த இலங்கை ஜனாதிபதி இந்த குறுகிய காலத்திற்குள் இந்த இன்ஃப்ளேஷனை இவ்வளவு கட்டுப்படுத்தி இவ்வளவு தூரம் இந்த பொருளாதாரத்தை நிமித்தியது ஒரு மெஜிக், ஒரு மிரக்கிள். இந்த நாடு அவரை கைவிட்டுறக்கூடாதுன்னு சொன்னார். அவர்களிடம் வாங்கின 200 மில்லியன் டாலர்ஸோடு அவர்களுடைய இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து 225 மில்லியன் டாலர்ஸையும் நாங்கள் முழுவதுமாக கட்டினோம். நாங்கள் நினைக்கவே இல்லை, தராவிட்டாலும் பரவாயில்லை என்ற உணர்வோடு தான் இருந்தோம். ஆனால் முழுவதுமாக கட்டி கொடுத்தது மட்டுமில்லாமல் இந்த மெஜிக்கை யாராலும் செய்ய முடியாது. ரணில் விக்ரமசிங்கோட நாட்டினுடைய சொத்து என்று அவர் சொன்னார். காம்பியா, லெபனான், பாகிஸ்தான், அண்மையில் இருந்த நாடுகள், ஜிம்பாப்வே போன்ற நாடுகள் இன்னமும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் 10 ஆண்டுகளாக இது தொடர்ந்து கொண்டு. அதே போன்று சவுதி அரேபியாவினுடைய வெளிவிவகார அமைச்சரும் கூட அவரை பற்றி சிலாகித்து பேசினார். எனவே இந்த சர்வதேசம் அவரை அடையாளம் கண்டிருக்கிறது. இன்றைக்கு சீனா, இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகளை இப்போ கடந்த அரசாங்கம் கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கத்தினுடைய பெரிய பலவீனத்தில் ஒன்று இந்த சர்வதேசங்களை கையாண்டதிலே மிக பெரும் தவறு இழைத்து விட்டார்கள். இலங்கை எப்பொழுதும் அணிசேரா நாடாக இருந்து கொண்டுதான் தன் சாதனையை செய்து கொண்டிருந்தது. ஜனாதிபதி அவர்கள் ஒவ்வொரு நாட்டையும் கையாளுகிற விதமே வெளிநாடுகள் இப்பொழுது அவருடன் மிக நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். சைனாவை கையாளுகிற விதம், அமெரிக்காவை கையாளுகிற விதம் என்று எல்லாவற்றிலுமே அவரிடம் ஒரு மூத்த பழுத்த அனுபவம் இருக்குது. தென்னாசியாவிலே ஒரு சிறந்த தலைவர். அவர் ஒரு அமெரிக்க பிரமுகர் அல்லது அமெரிக்க முகவர் என்று குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு ஜனாதிபதி. ஆனாலும் அண்மைக்கால அவருடைய பேச்சுக்கள், சர்வதேச நாடுகளுக்கு சென்றவர் தெரிவிக்கிற கருத்துக்கள் சீனாவுக்கு ஆதரவாகவும் இருக்கிறது. அதனைத்தான் சொல்கிறேன். அது ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஏற்ற விதத்திலே இப்பொழுது ஒரு காலகட்டத்தில் ராஜபக்சக்கள் சீனா சார்பானவர்கள் என்றால் எதிர் முகாமில் இருந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அமெரிக்கா சார்பு என்று சொன்னார்கள். ஆனால் அவர் எப்போதுமே நான் கூட அமெரிக்காவிற்கு ஜனாதிபதியிடம் சென்றிருந்தேன். அந்த நேரத்திலே ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்கள் ஒரு ஆன்டி அமெரிக்காவா ப்ரோ அமெரிக்காவா என்று கேட்டார்கள் ஜனாதிபதியிடம். நான் ஏன் ஆன்டி அமெரிக்காவாக இருக்க வேணும், நான் ஏன் ப்ரோ அமெரிக்காவாக இருக்க வேணும், நான் ஏன் ஆன்டி சைனாவாக இருக்க வேணும், நான் எப்போதுமே ப்ரோ ஸ்ரீலங்கன் சொன்னார். நான் எப்போதுமே இலங்கைக்கானவன் தான். எனக்கு எந்த நாடு எல்லா நாடையும் அந்த பத்திரிகை அந்த நேர்காணல் செய்த பிரசன்டர், உங்களை போன்ற ஒரு பிரசன்டர் நேர்காணல் செய்கிற போது அந்த கேள்வியை கேட்டார். அவர் தெளிவான பதில் சொன்னார். நாங்கள் எப்போதும் ப்ரோ ஸ்ரீலங்கன், இலங்கையினுடைய அபிவிருத்தி தான் எங்களுக்கு முக்கியம், இலங்கையினுடைய வளர்ச்சி தான் முக்கியம், எல்லா நாடுகளுடன் நாங்கள் சமமாக இருக்கிறோம் என்பதை அவர் மிக தெளிவாக சொன்னார். அதற்கேற்ற விதத்தில் அவர் நடந்து கொள்கிறார். எனவே அந்த அரசியல் முதிர்ச்சி இருக்க வேண்டும். நீங்கள் இப்போ விமானத்தில் ஏறுவதற்கு தயங்குகிற ஒருவரை ஜனாதிபதியாக்கி நாம் என்ன செய்ய போகிறோம்? கேள்வி நியாயமா இல்லையா? அப்படியெல்லாம் இருக்கிறது. எனவே அவர் பொருத்தமானவர் என்பதை யாரும் மறுக்க முடியாது. நீங்கள் கேட்ட ஒரு கேள்வியிலே அந்த சிறுபான்மையை பற்றியும் கதைச்சிருந்தீர்கள். நான் நினைக்கின்ற அளவுக்கு சிறுபான்மை தலைமைகளுக்குள் இதனை செய்யக்கூடியவர், நாட்டை சரிவர கொண்டு செல்லக்கூடியவர் ரணில் விக்ரமசிங்கே மனநிலை இருக்கிறது அவர்களிடம். ஆனால் அந்த நிலைமையை எய்துவதற்கு இடையிலே இருக்கிற சங்கடங்கள், தாம் இருக்கிற அணி சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. நான் நினைக்கிறேன் தேர்தல் வருகிற போது பல மாற்றங்களை இந்த சமூகம் காணும்.